இந்த போர் பதற்ற சூழலுக்கு பிறகு முதல் முறையாக இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். சிந்தூர் அப்படிங்கிற இந்த ஆபரேஷனுக்கு பெயர் வைத்ததே பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பகல்காம்ல பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 26 அப்பாவிகள், அந்த அப்பாவியினுடைய மனைவிகள் குங்குமத்தை இழந்ததற்கு உரிய பதிலடியை இந்தியா நிச்சயம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய குங்குமத்திற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். அந்த வகையில பாகிஸ்தானும் நமக்கு பதில் சொல்ல வேண்டும். அதனால் இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று அந்த திலகத்தை, குங்குமத்தை குறிக்கக்கூடிய வகையிலான அந்த பெயரை பிரதமர் நரேந்திர மோடி தான் சூட்டினார் என்ற தகவலும், அதற்கு அடுத்தடுத்த நாட்கள்ல பாகிஸ்தான் தன்னுடைய அத்துமீறிய ஏவுகணை தாக்குதலை இந்தியாவினுடைய எல்லை மாநிலங்கள் மீது தொடுத்து வந்த நிலையில் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் குறித்தும் தாக்குதல் நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒவ்வொரு சூழலிலும் இரவு முழுவதும் இருந்து அந்த தாக்குதல் தொடர்பான பல்வேறு விவரங்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்து வந்தார். அடுத்த கட்டமாக ராணுவம் என்ன மாதிரியான திட்டங்களை வகுத்து வருகிறது என்பது தொடர்பான விவரங்களும், என்ன மாதிரியான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது, பாகிஸ்தான் ஏவுகணை மூலமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டதா, நம்முடைய ராணுவ கட்டமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை பிரதமர் நரேந்திர மோடி இரவு பகல் பாராமல் தொடர்ந்து தூங்காமல் விழித்திருந்து இந்த போர் தொடர்பான அனைத்து விவரங்களையும் கேட்டறிந்து வந்தார். இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே முப்படையினுடைய அதிகாரிகள், அதே போன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் என பலரையும் அவ்வப்போது அழைத்து பேசி விவரங்கள் எல்லாம் கேட்டறிந்து அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கி வந்தார். இந்த நிலையில்தான் இந்த போர் பதற்ற சூழல் சற்று தணிந்திருக்கக்கூடிய நிலையில போரில் இந்தியா மேற்கொண்டிருந்த பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக நாட்டு மக்களையே இன்று இரவு 8 மணிக்கு உரையாற்றும் போது பிரதமர் நரேந்திர மோடி அது தொடர்பான கருத்துக்களை பகிர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த போரை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிய குடியிருப்புகள், பயங்கரவாத ஆக்கிரமிப்புகளை நோக்கி இந்தியா தொடுத்த போர், அதற்கு நேர்மாறாக பாகிஸ்தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண குடிமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், குடிமக்கள் நோக்கி அவர்கள் போர் தொடுத்திருந்தது. ஏற்கனவே முப்படைகளை சார்ந்த அதிகாரிகள் ஒரு விரிவான விளக்கங்களை கொடுத்திருந்தார்கள். இந்த போரில் நாம் என்ன மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்தி இருந்தோம், என்ன மாதிரியான ஏவுகணைகளை பயன்படுத்தி இருந்தோம், என்ன மாதிரியான விமானங்களை பயன்படுத்தி இருந்தோம் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் முப்படைகளை சார்ந்த அதிகாரிகள் நம்முடைய பகிர்ந்திருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில இந்த போர்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுத்தது மட்டுமல்லாமல் அவங்களுக்கு ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. பொருளாதார ரீதியாக பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை இந்தியா ஏற்படுத்தியிருந்தது. இது போன்ற பல்வேறு சூழல்கள், குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருந்தனர். அவர்களுடைய பயங்கரவாத ஆக்கிரமிப்புகள் தகர்க்கப்பட்டன, ராணுவ தளவாடங்கள் தகர்க்கப்பட்டன, வான்வெளி அமைப்புகள் தகர்க்கப்பட்டிருந்தன. இது போன்ற பல்வேறு வெற்றிகரமான நிகழ்வுகளை இந்தியா அரங்கேற்றி காட்சிய நிலையில்தான் இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை, அமைதிக்கான ஒப்பந்தத்திற்கு நாடியது பாகிஸ்தான். ஆனால் இந்தியா ஆரம்பம் முதலே போர் வேண்டாம் என்று தெரிவித்து வந்த ஒரு சூழலையும் அவர்கள் ஏவின சில ஏவுகணைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலான ஒரு நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டிருந்தது. எனவே இங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள், சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை நாம் இழந்திருக்கிறோம், குறிப்பிட்ட அரசு அதிகாரிகள் நாம் இழந்திருக்கிறோம், குறிப்பிட்ட மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற நிலைகள்ல இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் என்ன, அடுத்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறது என்பதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களையே இன்று இரவு 8 மணிக்கு உரையாற்றும் போது தெரிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பும், இந்த போர் சூழல் காரணமாக அவருடைய உரை என்பது மிகவும் ஒரு எதிர்பார்ப்புக்கு உரியதாக மாறியிருக்கின்றது.